example 7.35 evaluate the limit x tends to 0 sin mx by x னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த கொஷின் எழுதிக்கலாம். limit x tends to 0 sin mx divided by x. இது என்ன சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிமிட் வச்சுலாம் கொடுத்து எவாலுவேட்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம லோபிட்டால் ரூலில் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த லிமிட்டை கொண்டு போய் என்ன செய்யணும், இந்த கொஷினில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ sin m into 0 divided by 0 which is equal to sin 0ங்கிறது 0 divided by 0. அப்போ 0 by 0ங்கிறது ஃபார்ம், 0 by 0 is infinity by infinity, இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா என்னது ஃபார்ம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கொஷினை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். u by v மெத்தடில் பண்ணக்கூடாது. நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் எழுதுங்க, டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், லிமிட் x tends to 0 sin mx டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos mx இன்ட்டு sin எக்ஸாக மட்டும் இருந்ததுன்னா நம்ம cos எக்ஸோட நிறுத்திடலாம். ஆனால் mxன்னு இருக்கிறதுனால அது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். எகெயின் இந்த mxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்ட்டு mன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? டிவைடட் பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ கொண்டு போய் என்ன செய்யணும், இந்த லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ cos m into 0 இன்ட்டு mங்கிறது இங்கே ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ முன்னாடி எடுத்து போட்டுக்கலாம், டிவைடட் பை 1 which is equal to cos 0ஓட வேல்யூ 1 into mங்கிறது 1. ஸோ m divided by 1 is equal to m. இப்படி ஃபைனலாக ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஆன்சர், நியூமரிக்கல் ஆன்சர்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்கே கான்ஸ்டன்ஸ் வந்து லெட்டர்ஸாக கொடுத்துருக்கனால லெட்டர்ஸாக வருது. ஓகேவா? இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் அதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? இல்லைனா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி 0 by 0ன்னு இந்த மாதிரி ஃபார்ம் வந்துகிட்டே இருந்ததுன்னா நம்மள ஃபைனல் ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம அந்த லிமிட்ஸை அந்த சம்மில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ sin mx divided by xோட வேல்யூ m. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.36 லிமிட் x tends to 0 sin x divided by x square. இப்போ இந்த 0 கொண்டு போய் என்ன செய்யணும், இங்கே இந்த சம்மில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ sin 0 divided by 0 square which is equal to 0. sin 0ங்கிறது 0 divided by 0. 0 by 0ங்கிறது ஃபார்மு. அதனால் நம்ம என்ன செய்வோம், இந்த கொஷினை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், cos x கிடைக்கும். x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், x power n ஃபார்முலா, n into x power n minus 1. ஸோ 2 into x power 1. ஸோ 1 போடலனாலும் பரவாயில்ல. ஓகேவா? லிமிட் x tends to 0. இப்போ கொண்டு போய் இந்த லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஸோ cos 0 divided by 2 into 0. cos 0ஓட வேல்யூ 1 divided by 2 into 0ங்கிறது 0. 1 divided by 0ங்கிறது நம்மளுக்கு இன்ஃபினிட்டியாக நம்மளுக்கு ஆன்சர் வரலாம். அதனால தப்பு கிடையாது. இன்ஃபினிட்டியோ ஆன்சர் 0வோ வரும்போது நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக. ஓகேவா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண தேவை கிடையாது. இதுவே இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி 0 by 0ன்னு அந்த மாதிரி ஃபார்மேட் வந்ததுனா தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம சப்ஸ்டியூஷன் வந்து நம்ம திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு ஆன்சர் தான். ஓகேவா? அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.